வெள்ளூர் எஜி சபையின் சார்பாக இந்த நோ யுவர் பைபிள் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஆண்டுடைய வார்த்தையை அனுதினமும் தியானிப்பதற்கு, வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, தேவனுடைய சத்தியத்தை ஆழமாய் தியானிப்பதற்கு. அதனால் ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நமக்கு கிடைக்கிற நேரங்களெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் நாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு 3 காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு குறித்து அநேக காரியங்கள் நாம் என்ன செய்திருப்போம், வேதத்தில் வாசித்திருப்போம். அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். அநேக பிரசங்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பரிச்சயமாக இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை ஒரு தலைப்பின் கீழாக நான் உங்களோடு என்ன செய்ய போகிறேன்? பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு அநேக வழிகளுக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக கடந்து போன ஒரு மனிதனாக என்ன செய்யப்படுகிறார்? காணப்படுகிறார். நம்ம ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க தொடங்கும் பொழுது யோசேப்பு கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? நன்றாகவே தெரியும். அநேக ஏமாற்றங்கள், ரிஜெக்ஷன், பிட்ரேல் அப்படின்னு சொல்லி அநேக வழியிலே அவன் வாழ்க்கை என்ன செய்தது? கடந்து போனதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, வலி வேதனைகளை தாண்டி அவமானங்கள் நிறையா யோசேப்புடைய வாழ்க்கையிலே கடந்து போனதை நம்மால் பார்க்க முடியும். என்ன அவமானம் என்று பார்த்தோம் அப்படின்னா, அடிமையாக என்ன செய்யப்படுகிறார்? கொண்டு போகப்படுகிறார் எகிப்து தேசத்தில். அங்கே அடிமையாய் மாத்திரம் அவரால் இருக்க முடியவில்லை. அவர் ஒரு கைதியாய், ஒரு பிரிசனராக என்ன செய்யப்படுகிறார்? ட்ரீட் பண்ணப்படுகிறார். நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான சம்பவம் தான். இப்போது இந்த யோசேப்புடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அநேக வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், காரணமில்லாத தண்டனைகள், இப்படி என்று சொல்லி அநேக வழிகளின் பாதையிலே யோசேப்பு கடந்து போனதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு ஒரு கடினமான ஒரு பாதையிலே கடந்து போன ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இணைந்து தியானிக்க போகிறோம். பெரும்பாலும் மனிதர்களுடைய இருதயம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை படைத்திருக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி மனிதன் என்ன செஞ்சிடுவான்? சோர்வடைந்து விடுவான். நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகளை கேட்டால் நம்ம என்ன செஞ்சிடுவோம்? சோர்வடைந்துடுவோம். ஏதாவது 4 வார்த்தைகளை நமக்கு எதிர்மறையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம சோர்வடைஞ்சிருவோம். அப்பேற்பட்ட ஒரு இருதயம் உள்ள மனிதர்கள் தான் நம்ம எல்லாருமே. யோசேப்புக்கும் அது ஒரு விதிவிலக்கல்ல. யோசேப்பு நம்மை போல் என்னது? ஒரு மனிதன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். இப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகளை தாண்டி யோசேப்புடைய இருதயம் எப்படி இருந்தது? த ஹார்ட் ஆஃப் ஜோசப் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு 3 காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்ன செய்யப்படுகிறேன்? ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதர்கள் நம்மை கஷ்டப்படுத்திட்டாங்க, அல்லது யாரோ நமக்கு வேதனையை உண்டு பண்ணிவிட்டார்கள் என்றால் நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? அவர்களை குறித்து நினைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், எப்பொழுது அவர்களை என்ன செய்யலாம்? மறுபடியும் நமக்கு அவர்கள் கொடுத்த அந்த வலியை கொடுக்கலாம், அல்லது வேதனைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலுமான மனிதர்களுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்படிதான் அந்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இன்றும் யோசேப்புடைய இருதயம் எப்படி இருந்தது? ஒரு 3 காரியத்தை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் யாருக்குள்ளே இருந்துதான்? யோசேப்புக்குள்ளே இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அதற்கு ஆதாரமாக என்ன செய்ய போகிறோம்? ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 42ஆவது அதிகாரம்
5 முதல் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோட கவனிக்கும்படியாக கேட்கிறேன். கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடினால் தானியம் கொள்ளப் போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. இப்போ நீங்கள் இந்த வாசித்த இந்த 4 வசனங்களை நீங்கள் கவனித்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் இப்பொழுது எகிப்திற்கு தானியம் கொள்ளும்படியாக என்ன செய்திருக்கிறாங்க, வந்திருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் இந்த 41ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா பஞ்சம் உண்டாக போகிறது என்ற செய்தியை பார்வோனுக்கு அறிவிக்கப்படுகிறது யோசேப்பின் மூலமாக. பார்வோன் கண்ட சொப்பனத்தினாலே யோசேப்பு என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். அதனாலே யோசேப்பு அந்த முழு எகிப்திற்கும் பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே என்ன செய்யப்படுகிறார், அதிபதியாய் உயர்த்தப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ இந்த அதிபதியாக உயர்த்தப்பட்ட யோசேப்பு அவன் பஞ்சகாலம் முதல் 7 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது அவன் இந்த அறுப்பு காலம் முடிந்து இந்த 7 வருட பஞ்சகாலம் என்ன செய்து விட்டது, துவங்கி விட்டது. இந்த பஞ்ச காலத்தில் தான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படியாக வருகிறார்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு தீங்கு விளைவித்த நண்பர்கள், தனக்கு தீங்கு விளைவித்த சகோதரர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ யோசேப்பை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பார்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, வருகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இப்போ இந்த சகோதரர்களை யோசேப்பு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயத்தை தான் என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். யோசேப்பு ஒருவேளை நினைத்திருந்தார் அப்படின்னா சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அவங்க பண்ணின எல்லா தீங்குக்கும் யோசேப்பு ஒருவேளை சகோதரர்களை என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் எகிப்துக்குள்ளே வரக்கூடாது, இந்த எகிப்திற்குள்ளே கால் எடுத்து வைப்பதற்கு உங்களுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, என்னை ஒரு அடிமையாக என்ன பண்ணீங்க, மீதியான இடத்துல விற்று போட்டீர்கள், அந்த மீதியானவர்கள் என்னை எகிப்திற்கு கொண்டு வந்தார்கள், இங்கே நான் அடிமையாக இருந்தேன், அடிமையாய் மாத்திரமில்லை நான் முகாந்திரம் இல்லாமல் குற்றப்படுத்தப்பட்டேன், நீங்கள் செய்த ஒரு சிறிய தவறினாலே நான் என்ன செய்யப்பட்டேன், கைதியாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு தன்னுடைய மனதில் இருந்த பல காயங்களை காரணம் காட்டி, யோசேப்பு கடந்து வந்த அந்த பாதைகள் எல்லாம் காரணம் காட்டி யோசேப்பு என்ன செய்திருக்கலாம், தன்னுடைய சகோதரர்களை எகிப்திற்குள்ளே உள்ளே வராமல் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அவனால் தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆகாரத்தையும் கொடுக்காமல் யோசேப்பால் இருந்திருக்க முடியும். ஆனால் யோசேப்பினுடைய இதயத்தை நாம் இங்கே தெளிவாக பார்க்குறோம். யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அவங்களை அக்செப்ட் பண்ணுறாரு. அந்த ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். இந்த இருதயம் என்பது எளிதில் என்ன செஞ்சு விடாது, வந்து விடாது. காயங்கள் மேல் காயம், கஷ்டம் மேல் கஷ்டம் பட்டாலும் யோசேப்புக்கு அந்த இருதயம் என்ன செய்தது, இருந்தது. தனக்கு தீங்கு செய்த அந்த சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் அல்லது நமக்கு துன்பத்தை விளைவிக்கிற மனிதர்களுக்கு, நம்மை கடினமாய் நம்மை நடத்தின மனிதர்களுக்கு, நாம் நினைத்திராத வழிகளை நமக்கு கொடுத்த மனிதர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமோ, நம்முடைய வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணணும். அந்த இருதயத்தை என்ன செய்யணுமோ ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அந்த ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயம். ஏற்றுக்கொள்ளுகிறது என்பது கடினம்தான். நமக்கு தீங்கு செய்தவர்களை, நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினவர்களை, நமக்கு துன்பத்தை கொடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் யோசேப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது நம்மால் பார்க்க முடியாது. யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை மனிதர்கள் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. சில பேர் யோசிச்சுக்கலாம். ஆனால்
இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையை கடந்து வந்த யோசேப்பு அந்த சூழ்நிலைகளை கொடுத்த அந்த சகோதரர்களை என்ன பண்ணுகிறார்? ஏற்றுக்கொள்கிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அந்த ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். எளிதாக என்ன செய்யாது? அந்த ஏற்றுக்கொள்கிற இறுதி நமக்கு வராது. ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை எனக்கு இந்த ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை தாரும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இப்போ ரெண்டாவதாக யோசேப்பினுடைய அந்த ஹார்ட் ஆஃப் ஜோசப் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ரெண்டாவது காரியம் நான் சொல்ல வருவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், இறக்கப்படுகிற ஒரு இருதயத்தை யோசேப்பு என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். அந்த இருதயம் யோசேப்பின் இடத்தில் என்ன செய்தது? இருந்தது. அதற்கு உதாரணமாக ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிக்கும்படியாக கேட்கிறேன். ஆதியாகமம் 45வது அதிகாரம் வசனம் 4-8 வரைக்கும் கவனிங்க. நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேதாகமம் கையில் வைத்திருப்பீங்க அப்படின்னா இணைந்து என்ன செய்யுங்க? பார்க்கும்படியாக கேட்கிறேன். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணியம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆனாலும் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கும் தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்துக்கு முழுவதும் அதிபதியாகவும் என்ன செய்தார்? வைத்தார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது யோசேப்பு தான் யார் என்பதை தன்னுடைய சகோதரர்களிடத்துக்கு என்ன பண்ணுறார்? வெளிப்படுத்துகிறார். இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 5வது வசனம் 6வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சீங்க? என்னை விற்று போட்டீர்கள். ஆனால் அதை குறித்து என்ன படாதீங்க? சஞ்சலப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஜீவரட்சணியம் பண்ணும்படிக்கு தேவன் தான் என்ன பண்ணார்? என்னை முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சகாலம் முழுவதும் நீங்கள் அந்த 45ஆம் அதிகாரம் கீழே உள்ள வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, முழு குடும்பத்தையும், அதாவது தனக்கு துரோகம் பண்ணின இந்த முழு சகோதரருடைய குடும்பத்தையும் பஞ்சகாலம் முழுவதும், அது மாத்திரமல்ல அதுக்கு பிறகும் பராமரிப்பதற்கு யோசேப்பு என்ன பண்ணுகிறார்? அவர் அஷூரன்ஸ் கொடுக்குறார். அந்த ஒரு இரக்கம் உள்ள ஒரு இருதயத்தை என்ன செய்ய முடிகிறது? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது பார்த்தோம் இந்த ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்கிற இருதயம். இரண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், அதாவது இரக்கமுள்ள ஒரு இருதயம் யோசேப்பின் இடத்துல இருந்து. ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். அதாவது நமக்கு தீங்கு செய்கிறவர்கள், நமக்கு கஷ்டத்தை வலிகளை ஏற்படுத்தின யாராக இருந்தாலும், அது உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அவர்கள் மேல் இறக்கப்படுவது என்பது என்னது? ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். முடியாதவர்கள், அதாவது பலவீனமாக இருக்கிறாங்க அல்லது அவர்களை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நாம் என்ன செய்வோம்? அவர்களுக்கு இறங்கி அவங்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியாது? இறங்கி உதவி செய்ய முடியாது. ஆனால் இங்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, தனக்கு தீமை செய்த, தன்னை விற்று போட்ட அந்த சகோதரர்களிடத்தில் இறங்குகிற அந்த இரக்கம் உள்ள ஒரு இருதயத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்மால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அந்த ஒரு இருதயம்தான் யோசேப்பை அந்த இடத்திற்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த அதிபதியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டதற்கு அவனிடத்துல இருந்த அந்த இருதயம் என்ன செய்யும்? ஒரு இரக்கமுள்ள இருதயம், ஏற்றுக்கொள்கிற இருதயம் என்னது ஒரு காரணமாய் அவன் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஒரு மனிதனாய் என்ன செய்கிறது? தீமை செய்தவர்களுக்கு இறக்கப்படுவது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆனால் யோசேப்புக்கு இடத்தில் அந்த இருதயம் இருந்தது. ஆண்டவர் யோசேப்புக்கு அந்த இருதயத்தை என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார்.
இப்போது வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசு அநேகரை பார்த்து மனதுருகி அவர் இறக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களை பார்த்து மனதுருகி கிட்ட போய் அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார். நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இயேசுவினுடைய ஊழியத்திலே இந்த பிரதானமான ஊழியம் என்னென்னா இறக்கப்படுகிற ஒரு இது இயேசுவின் இடத்துல இருந்துச்சு. அந்த ஒரு ஹார்ட் ஆஃப் கம்பேஷன் யார்கிட்ட இருந்துச்சு, இயேசுவின் இடத்துல இருந்தது. இயேசு என்ன பண்ணார், தனக்கு தீமை செய்தவர்கள் இயேசு என்ன செய்தார், மன்னித்தார். இப்போ நீங்கள் அந்த இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடும் மரணங்கள் அந்த காரியங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அந்த நிலைமையில் இயேசு என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள், தன்னை காயப்படுத்தினவர்கள், தன்னை கஷ்டப்படுத்தினவர்கள், தன்னை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்த அதே ஒரு கூட்ட ஜனத்தாரை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும், மன்னியும். அந்த ஒரு இருதயம் இங்கே யோசேப்பினிடத்துல இருக்கிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. தனக்கு தீமை செய்தாங்க, தனக்கு துன்பப்படுத்தினாங்க, காரணம் இல்லாமல் விற்று போட்டார்கள், காரணம் இல்லாமல் சிறைச்சாலை கொண்டு போகப்பட்டார். இந்த எல்லா சூழ்நிலையிலையும் தன்னுடைய சகோதரர்களுக்கு இறக்கப்படுகிற அந்த ஒரு இருதயம் யோசேப்பின் இடத்துல இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த இரக்கமுள்ள இருதயம் என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே வார வாரம் ஆலயத்திற்கு என்ன செய்கிறோம், கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரக்க குணமுள்ள இருதயம் என்ன செய்யணுமா, கண்டிப்பாக வேணும். ஏன் வேணும் அப்படின்னு சொல்கிறப்பன்னா, நம்மை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்மை உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியை நமக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார், வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா, பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு காண்பித்த அந்த அடிச்சுவடுகளை என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். எப்படி இயேசு இரக்கமுள்ளவராக இருந்தாரோ, எப்படி இயேசு தமக்கு தீமை செய்தவர்களை ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டுமாம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ யோசிப்பை பார்த்தோம் அப்படின்னா யோசிப்பாக தான் பண்ணுறார். தமக்கு தீமை செய்தவர்களை ஏற்றுக்கொள்கிறார், தமக்கு தீமை செய்தவர்களுக்கு இரக்கம் செய்கிற ஒரு மனிதனாக என்ன செய்யப்படுகிறார், காணப்படுகிறது நம்மால் பார்க்க முடியாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், கேட்கணும். நம்ம நினச்சா மட்டும் என்ன செஞ்சிட முடியாது, நமக்கு தீமை செய்தவர்கள் மேல் இறக்கப்பட முடியாது. நமக்கு நன்மை செஞ்சவங்க கஷ்டப்படும் பொழுது நமக்கு என்ன செய்ய, ஒரு இறக்க குணம் வரும். அல்லது நமக்கு தெரியாதவர்கள் யாரோ ஏதோ கஷ்டப்படும் பொழுதோ, அல்லது வயது முதிர்ந்தவர்கள் யாரோ கஷ்டப்படும் பொழுதோ நம்ம என்ன பண்ணுவோம், இறக்கப்பட்டு ஐயோ கஷ்டப்படுறாங்களே, ஐயோ வேதனைப்படுறாங்களேன்னு சொல்லி அவர்களுக்கு இறக்கப்படுவது என்பது மனித இயல்பு. ஆமாம். ஆனால் தீமை செய்கிறவர்கள் கஷ்டப்படும் பொழுது, தீமை செய்கிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இறக்கப்படுகிறதை தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. யோசேப்பின் சகோதரனிடத்திலே தானியம் இல்லை, எதுவுமே இல்லை. முழு குடும்பமும் பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நிலையில் தான் என்ன பண்ணுறாரு, தமக்கு தீமை செய்த அந்த சகோதரர்களிடத்தில் யோசேப்பு இறக்கப்படுகிறதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இப்போ ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே யோசேப்பை போல் முதலாவது என்ன செய்யுங்க, அந்த ஒரு ஏற்றுக்கொள்கிற ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், அதாவது இரக்கம் உள்ள ஒரு இருதயத்தை என்ன செய்யுங்க ஆண்டவரே எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இருதயத்தை தருகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு விதமான இந்த இருதயங்கள் இருந்தால் தான் இப்போ நம்ம மூன்றாவதாக தியானிக்க போகிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கண்டிப்பாக வரும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏற்றுக்கொள்கிற இருதயமும் அது மாத்திரம் இறக்கப்படுகிற இருதயமும் இல்லை என்றால், மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற இந்த இருதயனோட வாழ்க்கையில் என்ன செய்யாது, கண்டிப்பாக வராது. ஸோ அப்படியே தொடர்ந்து நான் மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஹார்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ்.
அதாவது மன்னிக்கிற இருதயம் யோசேப்பின் இடத்துல இருந்தது. ஆமாம், அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்குறேன். ஆதியாகமம் 50வது அதிகாரம் வசனம் 19 21 வரைக்கும் என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50வது அதிகாரம் வசனம் 19 21 வரைக்கும். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். இப்போது இந்த 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது 50வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். இப்போது யோசித்து பாருங்கள், ஏன் அப்படி செய்கிறாங்க? இப்போ நம்ம அந்த 18 வருஷத்துலேருந்து பார்க்குறோம். யோசிப்பு சொல்கிறார், நான் உங்களை பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்க, நான் உங்களுடைய குடும்பங்களை ஆதரிக்கிறேன், பயப்படாதீங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 வசனத்தில், ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். இப்போ இங்கே சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோசேப்பினுடைய தகப்பனார் அவன் இறந்து போகிற அந்த சூழ்நிலைகள், அந்த காலகட்டம் வரும்பொழுது பயம் உண்டாயிருச்சு. தகப்பனார் இருக்கிற வரைக்கும் யோசேப்பு என்ன செய்து விட்டால், நம்மை பார்த்து கொண்டார். இதுக்கப்புறம் நம்மை துரத்தி விடுவாரோங்கிற பயம். ஏன்னா நாம் அவனுக்கு செய்த தீங்கை ஒரு வேளை நினைத்து நமக்கு தண்டனையை கொடுத்துருவாரோ, நம்மை மன்னிக்காமல் விட்டு விடுவாரோ, அல்லது நம்முடைய குடும்பத்தை பராமரிக்காமல் விட்டு விடுவாரோன்னு சொல்லி அந்த பயத்தினாலே சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தான் அதுக்கு ரிப்ளையாக தான் யோசிப்பு இந்த 19வது வசனத்துலேருந்து சொல்லுகிறது நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இந்த யோசிப்புடைய பதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் என்ன செய்வேன், பராமரிப்பேன். போங்கிற ஒரு மன்னிக்கிற இருதயத்தை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போது நாம் பார்த்த அந்த முதல் 2 இருதயம், அதாவது ஏற்றுக்கொள்கிற இருதயமும் இரக்கமுள்ள இருதயமும் நம்மிடத்தில் இல்லை என்றால், இந்த மன்னிக்கிற இருதயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, வராது. இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, forgiveness begins with acceptance and compassion. அதாவது forgiveness, அதாவது இந்த மன்னிப்பு என்பது begins with compassion and acceptance. அதாவது ஏற்றுக்கொள்கிறதும் அது மாத்திரம் இல்லாமல் இறக்கப்படுகிறது அந்த மன்னிப்பு துவங்குகிறது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது உண்மையாய் நாம் மன்னிக்க நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், நம்மகிட்ட என்ன இல்லை, இந்த ஏற்றுக்கொள்ள இருதையும் இறக்க குணமுள்ள இருதையும் நம்மகிட்ட இல்லை. இது ரெண்டும் நமக்கு இருந்தால் தான் நாம் மன்னிக்கவே என்ன செய்ய முடியுமா, துவங்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க யோசேப்பை. ரொம்ப கடினமான சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம். சிறு வயதிலிருந்தே அடிகளுக்கு மேல் அடி, வேதனைகளுக்கு மேல் வேதனை. தீமைக்கு மேலே தீமைகளை அவன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட மனிதர்களையும் என்ன பண்ணுறாரு, யோசேப்பு மன்னிக்கிறவராய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மன்னிக்க மாத்திரம் என்ன பண்ணிட்டார், அதை மறந்தும் போயிட்டார். அதுதான் என்னது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அநேக நேரத்தில் நாம் சொல்லுவோம், நான் என்ன செய்துட்டேன், நீ செய்த தவறை மன்னித்து விட்டேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்புடைய சகோதரர்கள் தான் என்ன செய்கிறாங்க, யோசேப்புக்கு தாங்கள் செய்த தீமையை நினைத்தார்களே தவிர, நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதுமே வாசித்து பார்க்கலாம், எந்த ஒரு இடத்திலும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு செய்த தீமையை மறுபடியும் நினைக்கவில்லை. அப்போது ட்ரூ ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா பழைய விஷயங்கள் என்ன பண்ணுறது, லெட்டிங் கோ, அதாவது பாஸ்ட் என்ன பண்ணுறது, மறந்து விடுவது. அப்போ உண்மையான மன்னிப்பு அப்படின்னா பாஸ்ட் என்ன செஞ்சிடணுமா, மறந்து விட வேண்டும். அதாவது மன்னிப்பதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் மன்னித்து மறந்து விட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மன்னிப்பு. அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், மன்னிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அடுத்து ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன செய்வோம், சொல்லி காமிப்போம். அன்றைக்கு நான் ஒன்று என்ன செஞ்சேன், மன்னித்தேன், நீ இந்த தப்பு பண்ண, பட் அன்னைக்கு நான் உன்னை மன்னித்தேன், இன்றைக்கி என்ன செய்ய மாட்டேன், நீ என்னை மன்னிக்க மாட்டேற அப்படின்னு நம்ம சொல்லி காமிப்போம். உண்மையான மன்னிப்பு என்பது மன்னிப்பதோடு நீ நின்று விடவில்லை, மன்னித்து மறந்து விடுகிறதை என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அதை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், செய்து கொண்டார். நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அது மாத்திரமில்லாமல் நம்முடைய பாவத்தை என்ன செய்யலையா, அவர்
நினைவில் வைக்கவில்லை, என்னுடைய பாவத்தை மன்னித்து என்ன பண்ணிட்டாராம், கடலின் ஆழத்தில் போட்டார். கடலின் ஆழத்தில் போட்டதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பாவத்தை மறந்து விட்டார். இனி அவர் என்ன செய்ய போகிறதில்லை, திரும்பி போய் பார்க்க போகிறதில்லை. அப்போது நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நாம் என்ன செய்யணும், நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். எனக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு, அதனால் நான் இன்னொருத்தங்களுக்கு மன்னிக்க மாட்டேன் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்காமல் இருந்திருப்பார், ஆனால் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய நிலை எவ்வாறாக இருந்திருக்கும் என்று. அப்போ அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார்கள், நாம் என்ன செய்யணும், மன்னிக்கிற அந்த இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம், அல்லது நான் ஆலயத்திற்கு போகிறேன் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம், நம்மிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான காரியம்னு பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற இருதயம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் காயப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, கூட இருக்கிறவங்க வேதனைப்படுத்துவாங்க, வழிகளை கொடுப்பாங்க. ஆனால் அவர்களை மன்னிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தீமை செய்தவர்களால் எப்படி மன்னிக்க முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா, யோசேப்பு மன்னித்தார். யோசேப்பை போல் தீமை யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது, ஆனால் யோசேப்பு மன்னித்தார். யோசேப்பு மாத்திரம் இல்லை, நம்ம செஞ்ச தீமையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், மன்னித்தார். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும் நினச்சி பாருங்கள். இப்போது நினைத்து பார்த்து இந்த மன்னிக்கிற இருதயத்தை என்ன செய்வோம், ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நன்மை செய்தவர்களை மன்னிப்பது என்பது எளிது, அதை யாருனாலும் என்ன செஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா அவர்களை நமக்கு நன்மை செய்திருக்கிறார்கள். அதனால் ஒருவேளை தவறாக கூட என்ன செஞ்சுருக்கலாம், அவங்க தீமை செய்திருக்கலாம்னு சொல்லி நம்ம மன்னித்து விடுவோம். அல்லது நமக்கு தெரியாதவர்கள் என்ன செய்து விடுவோம், மன்னித்து விடுவோம். ஆனால் நமக்கு தீமை செய்தவர்கள், அதுவும் தெரிந்தே தீமை செய்தவர்கள் என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க நம்முடைய இருதயம் ஒத்துக்கொள்ளாது. எப்படி அவர்களை மன்னிக்க முடியும், நமக்கு இவ்வளவு தவறான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள், நாம் அடைந்திருக்கிற எல்லா துன்பத்திற்கும், வேதனைக்கும், கஷ்டத்திற்கும் இவங்க தான் காரணம். ஹவு கேன் ஐ ஃபர்கிவ் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் நம்மகிட்ட என்ன செய்யும், சொல்லும். ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். காட் ஃபர்கேவ் அவர் சின்ஸ். அதாவது பிதா நம்முடைய பாவத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வருகிறார்னா, நாமும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மன்னிக்கிற இருதயம் யோசேப்பின் இடத்துல இருந்தது. அதனால் யோசேப்பு உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன்னிக்கிற இருதயத்தை யார்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணுமா, ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் 3 காரியத்தை என்ன செய்தோம், இந்த நாளிலே தியானித்தோம். முதலாவது ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், 2வது ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், 3வது ஹார்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இந்த 3 இருதயமும் யோசேப்புக்குள்ளே இருந்தது. அதுவும் குறிப்பாக நான் சொன்ன முதல் 2 இருதயங்கள், ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் ஹார்ட் ஆஃப் கம்பேஷனேட் அல்லது ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், இது 2 இருந்தபடினால தான் யோசேப்புக்கு இந்த மன்னிக்க வேண்டிய அந்த குணம் என்ன செய்தது, அந்த இருதயம் இருந்தது. இப்போ ஆண்டவரத்தில் முதலாவது கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தீமை செய்கிறவர்களை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை தாங்க, ஆண்டவர் எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு இறங்குற இருதயத்தை தாங்க. இந்த 2 இருதயம் நமக்கு இருந்தால் தான் இந்த மன்னிக்கிற இருதயம் நமக்கு தானாக என்ன செய்யும், வரும். ஒருவேளை இந்த 2 இருதயம் நமக்கு இல்லை என்றால் மன்னிக்கிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, வராது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறது என்னென்னா, மன்னிக்கிற இருதயம் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், வேணும். ஒருவேளை அவன் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் அப்படின்னா, அவன் இந்த நிமிடமே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன செய்யுங்க, யோசேப்பை போல அந்த ஏற்றுக்கொள்கிற இதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. யோசேப்பை போல மற்றவர்களுக்கு இறங்குவதற்கு, அதாவது எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு இறங்குகிற அந்த இதயத்தை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரே, இந்த மன்னிக்கிற இதயத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க. நாங்களும் அப்பா உண்மை போல மன்னிப்பதற்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. நம்ம ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஹி கிராண்ட்ஸ் அஸ் த ஹார்ட். அந்த இருதயத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எப்படி யோசேப்புக்கு இந்த 3 இருதயம் வாழ்க்கையில் அவன் உயர்வுக்கு காரணமாக இருந்ததோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 இருதயத்தை என்ன செய்வோம், ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற இருதயம், இரக்கமுள்ள இருதயம், மன்னிக்கிற இருதயம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்போம். ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல் நாமும் எல்லாருக்கும் மன்னிப்போம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you.